இருங்க, நான் ஓபன் பண்றேன். இருங்க, பாத்து பாத்து வாங்க. இறங்குறீங்களா? நட்டு சார் நீங்க வேணா உள்ளே உட்காருங்க. இருக்கட்டும் சார், நானும் வரேன். தேங்க்ஸ் கோபி. அப்படியே இவங்களையும் பார்த்து பத்திரமா வீட்ல விட்டுரு. பார்க்கவே முடியாது இருக்கிற இவங்கள நான் பாத்துக்கிறேன். ஆனா பாக்குறதுக்கு அழகா இருக்கிற உங்களை நீங்க பத்திரமா பாத்துக்குங்க. நீங்க போய் சரி ரெஸ்ட் கோபி, நான் போயிட்டு வரேன். வரேங்க. போயிட்டு வாங்க. பார்த்து போயிட்டு வாங்க. வைஷு டேக் கேர். பாய் வைஷு. பாய். ஏய் போதும் 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 போதும். இருங்க இருங்க இருங்க. எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் வேக வேகமா திட்டுறீங்க? இப்படி வேகமா திட்டினா திட்டுற உங்களுக்கும் புரியல, திட்டு வாங்குற எனக்கும் புரியல. மறுபடியும் பொறுமையா நிறுத்தி நிதானமா திட்டுங்க. சச்சா என்னால முடியல சார். நட்டு சார் நீங்களே திட்டுங்க. என்னாலே முடியல சார். இந்த மாதிரி சொர்ண கட்ட ஜென்மத்தை திட்டினா நம்ம வாய் தான் வலிக்கும். ஆமா, எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆவறீங்க? ஏய் இத பாரு, ஏற்கனவே வைஷாலியை பிக்கப் பண்றதுல எனக்கு நட்டு சாருக்கு போட்டி போயிட்டு, இதுல நீ வேற மூணாவது ஆளா உள்ள போந்து சந்தில சிந்து பாட நினைச்ச, நடக்கிறதே வேற. ஆமா ஆமா ஆமா, வேறதான் நடக்க போகுது. வைஷாலிய நான் தான் பிக்கப் பண்ண போறேன். கோபி, நீ ரொம்ப ஓவரா பேசுற. எது நான் ஓவரா பேசுறேனா? நீங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். வைஷாலிய பிக்கப் பண்ண போறேன், வைஷாலிய பிக்கப் பண்ண போறேன்னு வைராக்கியத்தோட அலையறீங்களே. பிக்கப் பண்ணி என்ன பண்ண போறீங்க? கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? சொல்லுங்க, உங்க ரெண்டு பேரும் தான் கேக்குறேன். என்ன பண்ண போறீங்க? ஏய் என்னடா ரொம்ப மிரட்டற? ஆமாடா, நாங்க வைஷாலியை பிக்கப் பண்ணி கல்யாணம் பண்ணுவோம்டா. உன்னால என்னடா பண்ண முடியும்டா? அழகா அனிதா கிட்ட போய் போட்டு கொடுக்க போறேன். என்ன நட்டனா, நீங்களும் என்கிட்ட என்ன என்னடா பண்ண முடியும் அப்படின்னு கேட்க போறீங்களா? ஐயோ, நான் ஏன் கோபி கேட்க போறேன்? அதுக்குள்ள நீ ஏன் டென்ஷன் ஆவற? பின்ன டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் அடிக்கிற கூத்த பார்த்துட்டு கூலா இருக்க சொல்றீங்களா? நியாயமா பார்த்தா நான் தான் அந்த வைஷாலியை பிக்கப் பண்ணணும். ஏன்னா ஐ அம் ஸ்டில் பேச்சுலர். நீங்க ரெண்டு பேரும் உண்மையான ஜென்டில்மேனா இருந்தா அந்த வைஷாலி கிட்ட போய் நான் கொடுக்கிற லவ் லெட்டரை நீங்க கொடுக்கணும். அதே வைஷாலி கிட்ட போய் நான் கொடுக்கிற ரோஸை நீங்க கொடுக்கணும். அப்படியே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வைஷாலி கிட்ட என்னுடைய காதலை பத்தியும் என்னுடைய அருமை பெருமைகளை பத்தியும் உயர்வா சொல்லி நீங்க தான் எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். அப்படியே கல்யாண மண்டபத்துல நானும் நட்டு சாரும் ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையின் ஊஞ்சலில் ஆடும்னு பாட்டு பாட்டுமா? சூப்பர் ஐடியா. ரெண்டு பேரும் அதே மெயின்டைன் பண்ணுங்க. சார் இவனை கொன்னாதான் சரியா வரும் சார். நிறுத்துங்க. என்ன நீங்க ரெண்டு பேரும் என்ன கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக போறீங்களா? இத பாருங்க, நான் மட்டும் நினைச்சிருந்தா நீங்க ரெண்டு பேரும் அந்த வைஷாலி கிட்ட கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சத பத்தியும் உங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயத்தை பத்தியும் அழகா புட்டு புட்டு வச்சிருப்பேன். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம்.
என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.